என்ன சமைக்கிறதுன்னு ஒரு கொஷின் கேட்டு, "உன் இஷ்டம்" அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, எனக்கெல்லாம் அந்த இடத்துல வெறி வெறியா வரும். உண்மையாவே என்ன சமைக்கிறதுன்னு தெரியாதனால தான் கொஷின் கேட்குறோம். அப்புறம் ரொம்ப நேரமா மண்டைய கொடைஞ்சு ஒன் பார்ட் தான் பண்ண போறேன். ஏன்னா காலைல நான் வந்து ஸ்மூத்திக்கு பிளான் பண்ணி, இதுதான் குடிக்கிறோம், இனிமேல் ஹெல்த்தியா குடிக்கிறோன்னு எப்படியும் 2 நாள் தான் பண்ணுவேன். அது இன்னைக்காவது ஒண்ணு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, பீனட்லாம் போட்டு நல்லா ஒரு ஹெல்த்தி ஸ்மூத்தி பண்ணிட்டேன். அத அப்படியே குடிச்சிட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் அந்த பார்த்தேன். அந்த எக் ரைஸ்ன்னு சொல்லிட்டு மேட் செஃப் அப்படின்னு ஒருத்தர் பண்ணி போட்டிருந்தாரு. எனக்கு என்னன்னா என் ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துருச்சு. ஆக்சுவலி நாங்கள் சென்னையில் வந்து ஒரு 5 பேர் ஒன்றா இருந்தோம். எவ்ரிடே வந்து ஒருத்தர் சமைக்கணும்னா வெனஸ்டே என்னோட குக்கிங். என் ஃப்ரெண்டு இந்துமதி ஒருத்தி இருப்பா. அவள் வந்து ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவாள். சீரியஸாக சூப்பராக இருக்கும். ஹாப்பிமான்னு நினைக்கிறேன். அந்த பச்சை கலர் பேக்கெட்டும் ஆரஞ்சு கலர் பேக்கெட்டும் இருக்கும். அதெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணுவாள். நாங்கள் எப்போ எங்கேயாவது வெளில போகணுன்னா கூட நாங்கள் பிளான் பண்ண மாட்டோம். அவளை சமைக்க சொல்லிட்டு அப்படியே குண்டான வச்சு அப்படியே உட்காந்து நாங்கள் எங்களோட கெட் டுகெதர் எல்லாமே அப்படி தான் இருக்கும். டக்குன்னு பண்ண எனக்கு அவன் ஞாபகம் வந்துச்சு. அவளோடது கொஞ்சம், அப்புறம் அந்த வீடியோவில் பார்த்தது கொஞ்சம்னு சொல்லிட்டு நானாக அந்த ஹாப்பி மேலாம் போடல. ஹாப்பி மேலாம் இப்போ அஜினமோட்டோ வருதுன்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. அந்த செஸ்வான் பேஸ்ட்லாம் வந்து அரைக்கணும். பட் நான் கொஞ்சம் ரெடிமேடாக வாங்கி வச்சுருந்தேன்னா அது போட்டு தான் பண்ணினேன். அப்புறம் வந்து போட்டு பார்த்தா வந்துட்டு பொலபலன்னு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. காலையிலே கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமான்னு தோணிடுச்சு. ஏன்னா ஸ்மூத்தி குடிக்கிறது பத்தாது, எனக்கு பத்தாது உண்மையாகவே. அதனால் கொஞ்சம் ஆப்பிள் மதியானத்து கட் பண்ணி வச்சுட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் அதை கொஞ்சம் போட்டு பார்த்தேன். எனக்கு சாப்பிட்டே ஆகணும், எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சூடாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு அந்த பெரிய பெரிய தோடை போட்டு காது ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்காவது கொஞ்சம் குட்டி தோடு கோல்டு தோடு போடுவோமேனு அப்படியே போட்டுட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்பிட்டேன்.